வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா மாநில இந்து சங்கம் ஆண்டு பொதுக்கூட்டம் மே 24ஆம் தேதி நடைபெறும். பேரா இந்து சங்கம் அதன் ஆண்டு கூட்டத்தை இம்மாதம் 24ஆம் தேதி நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கிய நடவடிக்கைகள் குறித்து பல தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளது. காலை 9 மணியளவில் கல்லுமணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் கலந்து கொள்ள உள்ளார். இதில் மலேசிய இந்து சங்கம் தேசிய தலைவர் தங்க கணேசன் சிறப்பு வருகை புரியுள்ளார். பேரா இந்து சங்க மண்டபத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பேரா மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ள திருமுறை ஓதும் போட்டி தொடர்பாகவும் அறிவிப்புகள் வெளியிட்டார். மாநிலத்தில் உள்ள 18 வட்டார பேரவைகள் மூலம் வரும் ஜூன் முதல் ஜூலை மாதத்திற்குள் இந்நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். வணக்கம். என் பேர் பொன் சந்திரன், மலேசியா இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் தலைவர். இன்று மாநில நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. இந்த நிர்வாக கூட்டத்தில் நம்மளோட மாநில ஆண்டு கூட்டம் வர 24 மே 2026 காலை 9:30 மணிக்கு கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் இப்போல நடைபெற இருக்கின்றது. இந்த ஆண்டு கூட்டத்துக்கு சிறப்பு வருகையாளராக YB டத்தோ சிவனேசன் அவர்கள் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிறப்பு வருகையாக வர இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து தேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் சங்கபூஷன் தங்க கணேசன் மற்றும் துணைத் தலைவர், உதவி தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் வர இருக்கின்றார்கள். இதை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு பேரா மாநில உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஆண்டு கூட்டத்துக்கு வருமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் பார்த்திங்கனாக்கா நம்மளோட மாநில திருமுறை ஓதும் விழா வட்டாரத்தில் நம்மளுக்கு 18 வட்டார பேரவை இருக்கின்றது. கேமராவிலும் சேர்த்து நம்ம திருமுறை விழா வர ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே நம்ம முடிக்க சொல்லியிருக்கிறோம். வர ஜூன் மாதத்துலேருந்து நம்ம திருமுறை விழா வட்டார பேரவையில் அங்கங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த பேரா மாநில தமிழ் பள்ளிகள், சமய இயக்கங்கள், சமய வகுப்புகள்லாம் திருமுறைக்காக நிறைய ட்ரைனிங் பண்ணுவாங்க. அங்கங்கே நம்மளோட வட்டார பேரவை தொடர்பு கொண்டு அந்த தேதியை கேட்டு பிள்ளைங்களை திருமுறை போட்டிக்கு தயவுசெய்து அனுப்புங்கள். இதில் நம்மளுக்கு திருமுறை போட்டி இருக்குது, பஞ்சபுராணம் போட்டி இருக்குது, பதிக பாராயணம் போட்டி இருக்குது, பேச்சு போட்டி, இது அனைத்தும் நம்ம இருக்கின்றது. இந்த திருமுறை விழாவுக்கும் அங்கங்கே பேரா மாநில அளவில் இது ஒரு தமிழ் பள்ளி மாணவர்கள் நிறையா ஈடுபாடு கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி மாணவர்களும் இருக்கிறாங்க. அதே போல் ஒரு 70 வயசு போட்டியாளர்களும் நிறையா வராங்க. நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு 6 கேட்டகரி இதில் இருக்கின்றது. பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, பிரிவு 4, பிரிவு 5, பிரிவு 6 என்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கும், நம்மளோட இந்து மக்களுக்கும் இந்த போட்டிகள் தயாராக இருக்கின்றது. இந்த திருமுறை ஓது விழா வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு எல்லோரையும் பயிற்சி பெற்று அந்த போட்டியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். திருமுறை ஓதும் நிகழ்வில் இடம்பெறும் போட்டிகளில் திருமுறை ஓதுதல், பஞ்சபுராணம், பதிக பாராயணம், பேச்சு போட்டி ஆகியவை அடங்கும். இதில் தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்டோரும் உற்சாகமாக பங்கேற்றனர். பிரிவு 1 முதல் பிரிவு 6 வரை அனைத்து வயதினருக்கும் ஏற்ப போட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் ஆர்வத்தோடு பயிற்சி பெற்று கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.